ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் நெவர் எஸ்கேப் என்ற தமிழ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹாரர் த்ரில்லர் கம் சைக்கோ ட்ராமா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேர் பர்த்டே பார்ட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது லேட் ஆயிடுது. போலீஸோட ரொட்டீன் செக்அப்பில் இவங்க போதையில் வண்டி ஓட்டுக்கலான்னு சந்தேகம் வந்து சேஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பக்கத்தில் இருக்க தியேட்டருக்கு படம் பார்க்கலான்னு உள்ள நுழையிறாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடி ஏதோ அந்த தியேட்டரில் அமானுஷ சம்பவம் நடந்திருக்குன்னு ஊர் மக்கள் சொன்னதால அதை தங்களோட யூடியூப்ல ஸ்டோரியா போடலான்னு வந்த கேமராமேனும் பிரசன்டரும் காணாம போயிருக்காங்க. அந்த மாதிரியான தியேட்டருக்கு இந்த 7 பேரும் உள்ள வர அதுக்கு ஓனரா இருக்க ஒரு மொட்டையன் இவங்களுக்கு டிக்கெட் கேட்கறதுல இருந்து எல்லா வேலைகளையும் பார்க்கறான். சரி படம் பார்க்கலாம்னு உள்ள நுழைஞ்சா அங்க இவங்களை தவிர வேற யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு சில விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுது. எல்லாத்துக்கும் மேல இவங்கள ஒரு ஆள் திடீர்னு காணாம போறான். அவனோட அலற சத்தத்தை கேட்டுட்டு தேடும் போது எல்லா சீட்லயும் பார்க்க வந்தவங்க சம்பந்தப்பட்ட பொருள் கிடக்கிறத பாக்குறாங்க. அதுக்கடுத்து ஒன்னா தியேட்டருக்குள்ள சில பயங்கரமான விஷயங்கள் நடக்க தொடங்குது. அப்பதான் அவங்களால அந்த தியேட்டர் விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறது தெரிஞ்சு அதிர்ச்சி காலாறாங்க. ஊர் மக்கள் சொன்னது நிஜம்தானா இல்ல சைக்கோ எவனானு இருக்கானான்னு தெரிய வரது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஆரம்பத்தில் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. கூடுதலாக அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்குற சில டெவலப்மெண்ட்ஸ் உங்க கவனத்தை அங்கங்க சிதற விடாம கொஞ்ச நேரம் வச்சிருக்கோம். அதுக்கு மேல படம் எங்கெங்க போகுது. ஏன்னா தங்களோட படம் யதார்த்தமான சைக்கோ த்ரில்லரா இல்ல ஆவிங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஹாரர் கதையான இதோட தயாரிப்பாளருங்க முடிவெடுக்க முடியாம வெளிவந்திருக்கு. இதனால படம் ஒரு கட்டத்தில் சைக்கோ த்ரில்லராகவும் பின்ன ஒரு கட்டத்தில் ஹாரர் படமாகவும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ப வைக்கிற சீன்ஸும் இருக்கு. சில இடங்கள்ல கருப்பு புகை வரும், ஆளுங்க டக்குன்னு மறைஞ்சு போவாங்க. ஒரு மொட்டையன் பக்கத்தில் நின்று ட்ரில்லிங் மிஷின்ல காலில் சொருகி படுகாயப்படுத்திட்டு உங்க முடியை பிடிச்சு இழுத்துட்டு போவான். திடீர்னு அவன் இங்க மறைஞ்சு வேற ஒரு இடத்துல வருவான். செல்ஃபி எடுக்கும்போது பேய் முகமும் வந்து பயமுறுத்துற சீனுங்கன்னு வரும். இப்படி மாறி மாறி வரதுனால நமக்கு ரொம்ப குழப்பமாகவும் சலிப்பாகவும் இருக்கும். இதுல தியேட்டர் ஓனரா நடிச்சிருக்கிற ராபர்ட் மாஸ்டரை தவிர படத்துல நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே புதுமுகம் தான். ஆனா அத்தனை பேரும் புதுசுன்னு தெரியாதபடி இயல்பா நடிச்சிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டரோ இறக்கமே இல்லாத ஒரு பயமுறுத்துற ரோல்ல டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஆனா இதெல்லாம் துரதிருஷ்டவசமா ஒரு கன்ஃபியூசிங்கான நம்ப முடியாத கதை களத்தினால கவனிக்கப்படாம போயிடுற ஆபத்தும் இருக்கு. ஆர்டிஸ்டிங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் அடுத்து சரண்குமாரோட பின்னணியும் இந்த கதைக்கு தேவையான பதட்டத்தை கொடுத்திருக்கு. ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் 2-3 சீன்ஸ்ல நம்ம ஆர்வத்தை தூண்டி புது ஆர்டிஸ்டிங்களும் ராபர்ட் மாஸ்டரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தும் கதைக்கேற்ற பிஜிஎம் அமைஞ்சும் நம்மளை பயமுறுத்துற சில தருணங்கள் இருந்தாலும் மற்ற விஷயங்களை நம்மளை குழப்பி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாம படத்தை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு முழுமையான உணர்வு அமையல. இதுக்கு மேல இந்த படத்தை பார்க்கலாமான்ற முடிவை உங்ககிட்டயே விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.